ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. அமெரிக்காவும் இஸ்ரேலும் கைகோர்த்து கொண்டு ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 நகரங்களை குறிபார்த்து அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். இதுவரையும் கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான குழந்தைகள் மரணமடைந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஆயிரக்கணக்கான உயிர்கள் சேதமடைந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் கமேனி அவர்களுடைய வீடு ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் ஈரானினுடைய தலைநகரான தெஹரானில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள், ராணுவ அலுவலகங்கள், உளவு பிரிவு தலைமை அலுவலகங்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. உச்சபட்ச கோபத்தில் வெகுண்டெழுந்த ஈரான் அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அனைத்து ராணுவ தளங்களின் மீது குண்டுமழை பொழிந்திருக்கிறார்கள். கடந்த 1 மணி நேரத்தில் இந்த போர் மிக மோசமான தீவிரமான நிலையை எட்டி இருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேலுடைய இந்த ஆபரேஷன் ஃபியூரினா என்ன? இதுவரைக்கும் ஈரான் அரபு நாடுகள் இருக்கக்கூடிய எந்தெந்த தளங்களை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று முதல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் மூடப்படுகிறது. இந்த கடல் பகுதி மூடப்படுவதால் இன்னும் ஒரு வாரத்தில் இந்தியா மிக மோசமாக பாதிக்கப்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் சீனாவும் ஜப்பானும் கொரியாவும் மிக மோசமாக பாதிக்கப்பட போகிறது. ஏன், எதற்காக இந்த யுத்தம் துவங்கப்பட்டிருக்கிறது? கடந்த 24 மணி நேரமாக இந்த யுத்தம் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானில் மீது மிக மோசமான தாக்குதலை துவங்கிட்டாங்க. கடந்த 24 மணி நேரமாக பயங்கர மோசமான தாக்குதல் போயிட்டு இருக்கு. ஈரானினுடைய முக்கியமான நகரங்கள், அதுல குறிப்பாக அவர்களுடைய அணு ஆயுத தளங்கள் வைத்திருக்கக்கூடிய நகரங்கள் மட்டுமல்லாமல் ராணுவம், உளவு பிரிவு, இவங்களுக்கான தலைமை இடமாக இருக்கக்கூடிய தெஹரானா இருக்கட்டும், இன்னும் சில முக்கியமான இடத்துல குண்டுமலை பொழிந்திருக்கிறாங்க, ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் 40 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கு. அது உறுதியான தகவல். இது இல்லாம 1000க்கும் அதிகமானவர்கள் மிக மோசமாக கொல்லப்பட்டிருக்கிறதாக சர்வதேச ஊடகங்கள் தொடர்ச்சியாக செய்தியை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த யுத்தத்தினுடைய பெயர் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்னு அமெரிக்கா காயின் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் இது குறித்து ட்விட்டர்ல செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அடிப்படையில் இந்த யுத்தத்தை இன்னைக்கு துவங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான். இஸ்ரேல் தான் முதல் தாக்குதலை ஈரான் மீது நடத்தி இந்த யுத்தத்தை துவங்குறாங்க. இந்த யுத்தம் துவங்கி ஈரானில் இந்த 10 முக்கியமான தளங்களின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தின உடனேயே ஈரான் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் எதுவுமே தாக்குதல் நடத்தாம மிக அமைதியாக இருந்த ஈரான் தன் மீது நடந்த தாக்குதல், தன் நாட்டு குழந்தைகள், தன் நாட்டு மக்கள் மீது நடந்த இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவினுடைய பேஸ் ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் இருக்கோ அங்கெல்லாம் தேடி தேடி அடிச்சிருக்கிறாங்க. கடந்த 10 மணி நேரமாக மிக மோசமான தாக்குதலை, ஏவுகணை தாக்குதலை, பாலிஸ்டிக் மிசைலை வச்சு அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. பஹ்ரைன், கத்தார், குவைத், UAE, ஈராக், சவுதி, ஜோர்டான், எங்கெல்லாம் அமெரிக்கா உட்கார்ந்துருக்கிறானோ அது எல்லா இடத்துல அடிச்சிருக்கிறாங்க. இதை ஏற்கனவே அவங்க வெளிப்படையாக சொன்னதுதான். அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கையை ஏற்கனவே கண்டனம் செய்யும் போது ஈரானுடைய ராணுவ தலைவர், உங்களுடைய கைகள் எங்களுடைய சுப்ரீம் லீடரை நோக்கி நீட்டினால் நாங்கள் கையை வெட்டுவோன்னு சொன்னாங்க. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்க மேல நீங்க தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா இது ரீஜனல் வாரா மாறும். ஏன் ரீஜனல் வார்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக அரபு நாடுகளில் உங்களுடைய பேசஸ் இருக்கு, ஏர் பேஸ், அது மட்டும் இல்லாமல் நேவி பேஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் அடிப்போம், எங்களை தொட்டிங்கன்னா எல்லாத்தையும் அடிப்போம், உங்களுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் அழிச்சு ஒழிப்போம்னு அவங்க சொன்னாங்க. சொன்னதை அவங்க செய்கிறாங்க. யுத்தத்தை அவங்க துவங்கலை. அது மட்டும் இல்லாமல் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, யுத்தத்தை நீங்கள் துவங்கலாம், முடிக்கிறது நாங்களாக தான் இருப்போம் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஈரானினுடைய உறுதி அப்படிங்கிறது அவர்களுடைய ராணுவ பலத்தை தான் காமிக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஹ்ரைனில் யுஎஸ்னுடைய 5th ஃப்ளீட் நேவி, பயங்கர சக்தி வாய்ந்த நேவி. அவங்க தான் மொத்த கல்ஃப், அந்த கடல் பகுதியாக இருக்கட்டும், ரெட் சீயாக இருக்கட்டும், அரேபியன் சீயாக இருக்கட்டும், இந்தியன் ஓஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவதற்கான அந்த 5th ஃப்ளீட் அங்கே தான் நிற்குது. அதை தாக்க துவங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதீத் ஏர்பேஸ் இது ஏற்கனவே தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10,000 ராணுவ வீரர்கள் அமெரிக்காவினுடைய அந்த சோல்ஜர்ஸ், பிரத்யேகமான சோல்ஜர்ஸ் எப்பவுமே அங்கே ஸ்டாண்டா இருப்பாங்க. அவங்க எப்பவுமே அலர்ட்டா அங்கே நிற்க வச்சிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா அந்த ஏரியாவே மொத்தமாக கட்டுப்படுத்துறதுக்காக. இப்போ இந்த 1 மாசத்துல பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ராணுவ வீரர்களை இந்த ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அல் உதீத் பேஸ் மாதிரியான பல பேஸில் கொண்டு இறக்கியிருக்காங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய அல் சலீம் ஏர்பேஸ் இது பார்த்தீங்கன்னா ஈராக், சிரியா இதை கட்டுப்படுத்துறதுக்காக அமெரிக்கா உருவாக்கி வச்சிருந்த பேஸ். இது இல்லாமல் UAEயில் இருக்கக்கூடிய துபாய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜபேல் அலி போர்ட், அது அமெரிக்காவினுடைய முக்கியமான நேவல் பேஸ். அது இல்லாமல் அல் தஃபார் ஏர்பேஸ், இந்த ஏர்பேஸும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த நாடெல்லாம் இஸ்லாமிய நாடுகளோ அரபு நாடுகளோ இந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்காவிடம் மண்டியிட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அவங்களுடைய பேஸ் அங்கே வச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஈராக் ஏற்கனவே அழித்து ஒழிச்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய அல் சதா ஏர்பேஸ், இந்த ஏர்பேஸை ஏற்கனவே ஈரான் ஏவுகணை வச்சு அடிச்சிருக்கிறான்.
எப்போ அப்படின்னா ஈரானுடைய மிக முக்கியமான இராணுவ தலைவரான சுலைமானி கொல்லப்பட்டப்ப நேரடியாக ஈரான்லேருந்து ஏவுகணை வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஈராக்கில் இருந்த அமெரிக்காவினுடைய பேஸ் இந்த அல் சதி பேஸை அடித்தாங்க. ஸோ இது இல்லாமல் சவுதி, இது இல்லாமல் ஜோர்டான், இங்கே இருக்கக்கூடிய சுல்தான் ஏர்பேஸும் சல்தி ஏர்பேஸ், இந்த ஏர்பேஸ் எல்லாமே வந்து அமெரிக்கா தன் பக்கம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. அப்போது ஒட்டுமொத்த அரபு நாடுகளில் ஒரு தனித்துவமான நாடாக இருக்கிறது, ஒரு தனித்துவமான இஸ்லாமிய நாடாக அமெரிக்க ஐரோப்பிய ஏகாதிபத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத நாடாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான் இருக்கிறாங்க. ஈரானினுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் வளமும் அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு மட்டும்தான் இருக்கணுமே தவிர சீனாவுக்கோ ரஷ்யாவுக்கோ போயிடக்கூடாது. இன்னொரு பக்கம் அந்த அரபு நாடு பகுதியில் இஸ்ரேல் இருக்கு. இஸ்ரேல் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ப்ராக்சி, அடியால். ஸோ இஸ்ரேலுக்கு எது நடந்துடக்கூடாது. இஸ்ரேல் அரபு பகுதியில் இருக்கிற வரைக்கும் தான் அரபு நாடுகள் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும் அமெரிக்காவுக்கு. இஸ்ரேல் இல்லைன்னா அமெரிக்கா அங்கே கண்ட்ரோல் எடுக்க முடியாது, ஹை ஹேண்ட் எடுக்க முடியாது. ஸோ இஸ்ரேலை மையமாக வச்சு ஈரான் எக்கச்சக்கமான பேலிஸ்டிக் மிசைலை தயாரித்து வச்சுருக்கிறாங்க. இந்த பேலிஸ்டிக் மிசைல் எல்லாம் 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும், அடித்து நொறுக்கும். ஈரான்லேருந்து போட்டால் 2000 கிலோமீட்டரில் போய் அடிக்கும். ஸோ இந்த பேலிஸ்டிக் மிசைல் அவங்க ஸ்டாக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதைத்தான் கடந்த 10 மணி நேரமாக இறக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் குழந்தைகளை கொல்லுவீங்களா, எங்கள் மக்களை கொல்லுவீங்களான்னு திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது இந்த பேலிஸ்டிக் மிசைல் யாருக்கு அச்சுறுத்தலாக இருக்குது? இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. இஸ்ரேல் யாருடைய ஆள்? அமெரிக்காவினுடைய ஆள். ஸோ அப்போது இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்காக ஒரு பக்கம் வந்து நிற்கிறாங்க யார் அப்படின்னா அமெரிக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைனாவும் ரஷ்யாவும் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய எண்ணெய் தேவையை முழுமையாக யாரை நம்புறாங்க அப்படின்னா ஈரானை நம்புறாங்க. ஒரு பெரிய போர்ஷன், அதுலேயும் குறிப்பாக சைனா தான், ரஷ்யா கூட கிடையாது. இப்போ சைனா தனக்கு தேவையான கேஸு, தனக்கு தேவையான பெட்ரோலு, குரூட் ஆயில் எல்லாமே எங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க? இந்த ஈரான்லேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, யூஏஇலேருந்து வாங்குறாங்க, சவுதியிலேருந்து வாங்குறாங்க. இது எல்லாமே ஈரானினுடைய கடல் பரப்பாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக தான் போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு நீர் அணை பகுதி. அது வந்து கிட்டத்தட்ட 33 கிலோமீட்டர் வித்து இருக்கும். அதில் 2 இடத்துல தான் கப்பலே போக முடியும். அது ஆழமெல்லாம் கிடையாது. சில இடங்களில் அந்த 2 இடத்துல மட்டும்தான் ஆழமாக இருக்கும். கப்பல் அப்படி தான் போய் ஆகணும். ஸோ அப்போது இந்த கப்பல் போக்குவரத்து யாரை நம்பி இருக்குன்னா ஈரானை நம்பி தான் இருக்குது. அதில் போகக்கூடிய பெட்ரோல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 20 to 25 மில்லியன் பேரல் க்ரூட் ஆயில் அந்த வழியாக தான் ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் கொரியாவுக்கும் இந்தியாவுக்கும் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஈரான் தான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ ஈரான் ஏதோ ஒரு வகையில் ஆசிய நாடுகளினுடைய பொருளாதார பலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது பொறுக்கல. யாருக்கு பொறுக்கல? அமெரிக்காவுக்கு பொறுக்கல. நீ எப்படி சைனாவுக்கு இவ்வளோ ஆயில் கொடுப்ப? சைனா இவ்வளோ பெரிய பொருளாதாரமாக எப்படி வளர்ந்துட்டு இருக்கான்னா உன்னால தான் வளர்ந்துட்டு இருக்கான். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க? இல்லை நீ வந்து அணு ஆயுதம் வச்சிருக்க அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஈரானின் மீது இந்த அணு ஆயுத கொள்கை, இந்த அணு ஆயுத சிக்கல்களை தொடர்ச்சியாக கடந்த 35 ஆண்டுகளாக யார் செஞ்சுட்டு இருக்கா? அமெரிக்கா செஞ்சுட்டு இருக்கு. இந்த ஒப்பந்தத்துக்கு வா, அந்த ஒப்பந்தத்துக்கு வா, P5 நாடுகளோட உட்காந்து பேசு, ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்டிக்குள்ள வா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டிக்கு பிறகு பல தொந்தரவுகளை தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறது அமெரிக்கா தான். ஈரானை டார்கெட் பண்ணி இந்த நியூக்ளியர் விஷயத்தில் 35 வருஷமா யார் இந்த வேலையை பார்க்குறதுன்னா அமெரிக்கா தான். ஆனால் இது வரைக்கும் ஈரான் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஹைலி என்ரிச்டு யுரேனியத்தை அவங்க அணுகுண்டா மாற்றவே இல்லையே. 2003 இந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு தடைகள் போட்டிருக்கிறாங்க, அவ்வளோ பொருளாதார தடைகளை யார் மீது போட்டிருக்கிறாங்க? ஈரான் மீது போட்டிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் ஈரான் அணுகுண்டெல்லாம் தயாரிக்கவே இல்லை கடந்த 25 வருஷமா. ஆனால் தொடர்ச்சியாக ஈரான் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இல்லை நீங்கள் வந்து அணுகுண்டு தயாரிக்கிறீங்க, வேற வழி கிடையாது, நீ என்கிட்ட சரண்டர் அப்படின்னா ஈரான் சொல்லிருச்சு, ஆமாம் நாங்கள் ஹைலி என்ரிச்டு யுரேனியம் வச்சிருக்கிறோம், நாங்கள் வந்து அணுகுண்டெல்லாம் தயாரிக்கலை, யுரேனியத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, பாதி எங்கள்கிட்ட இருக்கட்டும், நாங்கள் வந்து மக்களுக்கு தேவையான கரண்ட் உற்பத்திக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம், இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன்லேருந்து ஒரு ஆளை வந்து பார்க்க சொல்லுங்கள், எங்களை மானிட்டர் பண்ண சொல்லுங்கள், எல்லாமே நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒப்படைக்கிறோம், எங்கள் நாட்டை திறந்து காமிக்கிறோம், வந்து பாருங்கிறாங்க. சரி, நியூக்ளியர் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இல்லை நீ பேலிஸ்டிக் மிசைல் வச்சிருக்கிற, பேலிஸ்டிக் மிசைல் நீ அட்வான்ஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் நீ ட்ரோன் வச்சிருக்கிற, ட்ரோன் அட்வான்ஸ் பண்ணாத, இல்ல நீ இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலை தயாரிக்கிறேன்னு நேத்து பேசுறாங்க. யாரு? அமெரிக்காவினுடைய யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பேசுறாரு, மார்க்கோ. இல்ல நீ அந்த மிசைல் வச்சிருக்க, இந்த மிசைல் எதுவுமே தயாரிக்க கூடாது, உன் நாடு உருப்படவே கூடாது, நீ என் காலில் விழுந்து கிடக்கணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குது. ஆனா ஈரான் ரொம்ப தெளிவாக இல்ல, வாழ்வா சாவான போராட்டம். ரொம்ப முக்கியமா ஜியோ பொலிட்டிக்கலா ஈரான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஒரு பக்கம் இஸ்ரேல், இன்னொரு பக்கம் சைனா, அமெரிக்கா, எல்லாரும் இந்த ஏகாதிபத்திய பொருளாதார சக்திகளுக்கு மைய பகுதியாக இருக்கக்கூடிய ஈரான் தன்னுடைய எண்ணெய் வளத்தை சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இல்லை மற்ற நாடுகளுக்கும் விற்பனை செய்வதை
அமெரிக்கா விரும்பவில்லை. அதே போல் இராணுவ ரீதியாக அரபு நாடுகளில் ஒரு மிகப்பெரிய பலமான சக்தியாக ஈரான் எழுந்து நிற்பதை இஸ்ரேலும் அமெரிக்காவும் விரும்பவில்லை. அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டை அடித்து ஒழித்து விட்டால் சீனா தனக்கு தேவையான பெட்ரோல் வளங்களா இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்மளை நம்பிதான் இருப்பாங்க. இதுக்கப்புறமும் அரபு நாடுகளில் யாரும் நம்ம பேச்சை கேட்காம தன்னிச்சையா சீனாவோட பிசினஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம கட்டுப்பாட்டில் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் அமெரிக்கா நினைக்குது. இன்னொரு பக்கம் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பேலிஸ்டிக் மிசைல், இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ட்ரோனு, இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் டெக்னாலஜி, இது எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னா நாம சுதந்திரமா இருக்கலாம், இஸ்ரேலுங்கிற நாட்டை இன்னும் விரிவுபடுத்திக்கிட்டே போலாம் அப்படிங்கக்கூடிய அவங்களுடைய எண்ணம். இந்த ரெண்டு எண்ணமும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போராக வந்துட்டு இருக்கிறது. லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான உயிர்களை குடிக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது மூன்றாம் உலக யுத்தமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஏன் அப்படின்னா சீனாவும் ரஷ்யாவும் நேரடியாக இந்த களத்தில் இறங்கினாங்க அப்படின்னா ஒரு பக்கம் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், நேட்டோ, இது ஒரு மிகப்பெரிய யுத்தமாக மாறுறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் நடந்தது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக மிக மோசமான பாதிப்பு ஏற்படும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஈரான் ஃபுல் ஃபிளெஜ்டாக அந்த வாரில் இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு இது வாழ்வா சாவான்னு போராட்டம். அவங்கள்ட்ட நல்ல பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது, ட்ரோன் டெக்னாலஜி வச்சுருக்கிறாங்க, ரொம்ப ஷார்ப்பான ட்ரோன். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஷஹீத் 149, ஷஹீத் 129, ஷஹீத் 136 இது மாதிரியான மிக சக்தி வாய்ந்த ட்ரோன்ஸ் வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 ஹவர் தொடர்ச்சியாக பயணித்து போய் 40-50 கிலோ நைட்ரஜன் குண்டுகளை கொண்டு போய் எது மேலே வேணாலும் போட்டு வர அளவுக்கு சக்தி வாய்ந்த ட்ரோன்களை பயன்படுத்துகிறாங்க. 8 பாம், அது மட்டும் இல்லாமல் மிசைல்ஸ் கிட்டத்தட்ட 1700 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கலாம். கிட்டத்தட்ட 24,000 அடி உயரத்தில் பறந்தா கூட யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இது மாதிரியான ட்ரோன்ஸ் ஒரு ட்ரோன் 2 ட்ரோன் கிடையாது, அவங்க லட்சக்கணக்கான ட்ரோனை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்படியே ஈசல் மாதிரி பறந்து போய் அமெரிக்காவினுடைய கப்பலையோ இல்லை அந்த ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுடைய ஏர்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏர்பேஸில் போய் அடிச்சிருவாங்க. இவங்களோட ட்ரோன் எடுத்துகிட்டு போய் கப்பல் மூலிமா வச்சு பறக்க வச்சு அடித்தாங்க அப்படின்னா மிக மோசமான பாதிப்பு ஏற்படும். அதெல்லாமே அவங்க ரெடியாக வச்சுருக்கிறாங்க. இது இல்லாமல் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பேலிஸ்டிக் மிசைல் டெக்னாலஜி, இந்த பேலிஸ்டிக் மிசைல் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செஜில் வச்சுருக்காங்க, 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். கத்தார்லேருந்து அடித்தாங்க அப்படின்னா இஸ்ரேல் மோசமாக பாதிக்கப்படும். அது இல்லாமல் கத்தார், இது இல்லாமல் கேஹெச், நிறைய மிசைல்ஸ் கிட்டத்தட்ட 6 வகையான மிசைல்ஸ் இறக்கியிருக்கிறாங்க. இது இல்லாமல் ரொம்ப பிரத்யோகமான ஒரு 9 வகை மிசைல்ஸ் வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே இந்த யுத்தத்தில் அவங்க பயன்படுத்த போகிறாங்க. ஏற்கனவே இந்த மிசைலை பயன்படுத்தி தான் அமெரிக்காவினுடைய பேஸ், அதாவது ஈராக் பேஸில் வந்து தாக்குதல் நடத்துனாங்க. இது இல்லாமல் இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் இந்த பேலிஸ்டிக் மிசைலை பயன்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா 2020 அல் சதீத் ஏர்பேஸை அடிச்சு நொறுக்குனாங்க. அதாவது சுலைமானியனுடைய மரணத்திற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த மிசைல்ஸை வச்சு அடித்தாங்க. ஸோ அப்போ இவங்களுடைய மிசைல்ஸை வச்சு ஒட்டுமொத்தமாக அரபு நாடுகளையும் கவர் பண்ணிட முடியுங்கிறதுனால தான் இன்னைக்கு எல்லா மிசைலையும் இறக்கி விட்டுருக்கிறாங்க. ரொம்ப தீவிரமாக ஈரான் இந்த யுத்தத்தில் தன்னுடைய மொத்த பலத்தையும் இறக்கி விட்டு அடிக்கிறாங்க. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இவங்க கத்தாரில் அடிக்கிறாங்க, பஹ்ரைனில் அடிக்கிறாங்க, இவங்க பூந்து யுஏஇயில் அடிக்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க துபாயில் குண்டுமலை பெய்யுது. ஆனால் மக்கள் யாரும் சாகலை. இவங்க அடிக்கிற இடம் எல்லாமே அமெரிக்காவினுடைய இராணுவ பேஸ் தான். அமெரிக்க இராணுவ பேஸை தாண்டி வெளியே ஒரு குண்டு கூட போடலை. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் இஸ்ரேலோ அமெரிக்காவோ இவங்களுடைய தாக்குதலை ரொம்ப கவனமாக பாருங்கள். இது வரைக்கும் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, யார் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். யார் இங்கே யுத்தத்தில் நேர்மையாக அறத்தோடு நடக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஒவ்வொரு மணி துளியிலும் இந்த விஷயங்கள் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அடுத்தடுத்த அப்டேட்ஸில் என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.